வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய கோட்டை வீடு கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்மாவின் அறைக்கு போனேன். என் படிப்பை பற்றி சகஜமாய் விசாரித்தாள். நிலா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு என்றாள் தடாலடியாக. எனக்கு வேற வழி இல்லை நிலா, நீதான் அடுத்த வாரிசு. இதை நீ என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது என்றாள் தொடர்ந்து. படிப்பு படிச்சது போதும், மீதிய தபால்ல படிச்சுக்க. மற்ற படிப்பு மாதிரி இல்லம்மா, நேரே தான் படிக்கணும். என்ன நிலா, நான் எவ்வளவு பக்குவமா சொல்றேன். எனக்கு மரணம் நெருங்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இன்னும் பல வருஷம் நீங்க இந்த கோட்டை வீட்டுல வலம் வர போறீங்க. உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. அத்தை மகன் சுரேஷ் தான் மாப்பிள்ளை. அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். என்னம்மா சொல்றீங்க? இப்பொழுதுதான் செய்தி அறிவது போல் முகத்தில் அதிர்ச்சி தேக்கினேன். கண்ணா என்ற மாமாவை கூப்பிட்டாள் அம்மா. ஹாலில் சிவராமனுடன் பேசிக் கொண்டிருந்த மாமா, தோ வந்துட்டங்கா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார். உள்ளே வந்தவர் நாற்காலியில் உட்கார்ந்தார். ஏண்டா, வரும்போதே இவகிட்ட நான் சொன்ன விஷயம் ஏதும் பேசலையா? இல்லக்கா, பஞ்சர் ஆனதுல டென்ஷன் ஆகி மறந்துட்டேன். நான் முதல்ல பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. அம்மா மாமாவை ஒரு முறை முறைத்தாள். மிகவும் கோபமாயிருக்கும் போது விடும் லுக் அது. யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டார்கள். இப்பத்தான்க்கா யோசிச்சேன், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நிலா, நீ கொஞ்சம் வெளியில போறியா? நான் புரிந்து கொண்டேன். மாமா நான் சொன்ன பிரச்சனையை கிளப்ப போகிறார் என்றும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய புயல் அந்த அறையில் வீசப் போகிறது என்றும் புரிந்தது. அம்மா என்ற பெரிய அலறல். திடுக்கிட்டேன். அது சித்தியின் குரல். துபீர் அண்ட் டமால் அண்ட் ஐயோ என்ற சப்தம் அமைதியான அந்த வேளையில் காதை கிழித்தது. மாமா பதறி எழுந்து வெளியில் ஓடினார். அம்மா என்னை பார்க்க நானும் எழுந்து தொடர்ந்து அவர் பின்னால் ஓடினேன். ஹாலில் இருந்த எல்லோரும் மாடிப்படியின் அருகே நின்றிருந்தார்கள். வனஜா சித்தி மடங்கி கடைசி படியில் கிடந்தாள். அவள் முகத்தில் பயங்கரத்தை சந்தித்த பீதி தெள்ள தெளிவாய் தெரிந்தது. முட்டிக்கருகே பொச பொசவென்று வீங்க ஆரம்பித்திருந்தது. என்ன ஆச்சு? மாமா கேட்க அவள் ஏதோ சொல்லமாய் திறந்தாள். அவள் வாயில் இருந்து காற்றுதான் வெளியில் வந்தது. டாக்டர் ஓடி வந்தார். முதல்ல தூக்கி சோஃபாவில் படுக்க வைங்க, டாக்டர் கட்டளையிடும் குரலில் சொல்ல, மாமா அவள் கால்களை பிடிக்க நான் தலைப்பக்கம் பிடித்தேன். மாமா கைப்பட்டதும் ஏற்கனவே அடிபட்டிருந்த வேதனையில் அலறி துடித்தாள். மெல்ல மெல்ல, கால் பிசகி இருக்கும் போல. டாக்டர் சொன்னதும் மெல்ல அரை மயக்கத்தில் இருந்த வனஜாவை சோஃபாவில் கிடத்தினோம். சித்தியின் உடல் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது. டாக்டர் அவளை பரிசோதித்து பார்த்தார். பின் மாமாவை பார்த்து, நல்லா ஸ்ப்ரைன் ஆகி இருக்கு, ஊசி போடுறேன், இங்கேயே தூங்கட்டும் என்றார். நான் சித்தியை பார்த்தேன். இன்னமும் ஏதோ உளறிக்கொண்டுதான் இருந்தாள். நான் சித்தியின் முகத்தருகே குனிந்தேன். சித்தி, அங்கி, உருவம், கருப்பு என்று என் காதில் சொன்னாள். டாக்டர், கொஞ்சம் நகர நிலா, முதல்ல வலிக்கும் தூக்கத்துக்கும் ஊசி போட்டுடுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் என்றார். அவர் ஊசி போட்ட சில நிமிடங்களில் சித்தி கண்களை மூடி தூங்க ஆரம்பித்து விட்டாள். மாமா அம்மாவின் அறைக்குள் நுழைய நான் எதிர்ப்புறம் சோஃபாவில் உட்கார்ந்தேன். பக்கவாட்டில் உட்கார்ந்திருந்த அண்ணி கொஞ்சம் பயத்துடனே உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. என்னை பார்த்ததும் படபடன்னு உருண்டு வந்தா. என்னமோ ஒரு பெரிய சக்தி வேகமா உருட்டி விட்டா மாதிரி என்றாள். சிவராமன், சத்தியம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏதோ யோசனை பண்ணிட்டு இறங்கியிருப்பா, கால் தடுமாறி விழுந்திருப்பா என்றான். நான் சித்தி என் காதரிகள் சொன்னதை நினைத்து பார்த்தேன். வார்த்தைகளை கோர்த்தேன். கருப்பு அங்கி உருவம், கருப்பு அங்கி அணிந்த உருவம். யாரிடமும் இதை சொல்லி கலவரப்படுத்த விரும்பவில்லை. நான் வந்த பின் இது மாதிரி நடந்து விட்டதே என்கிற கவலைதான் எனக்கு. சித்தி கவனக்குறைவாக நடப்பவள் இல்லை. எதிலும் நிதானம் ஆனவள். தவறி விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவள் மேலே லைப்ரரியில் இருந்து இறங்கும் போது கருப்பு அங்கி உருவம் எதிரே வந்திருக்க வேண்டும். சித்தி பயந்திருக்க வேண்டும். எப்படியும் எழுந்தவுடன் தனியாய் பேச வேண்டியதுதான். அம்மாவின் அறையில் மாமா பேசிக்கொண்டிருப்பது என் காதுகளில் பட்டம் படாமலும் விழுந்தது. மேல் படியில் இருந்து சுரேஷும் அத்தையும் இறங்கி வருவதை பார்த்தேன். வேகமாய் இறங்கி வந்த அத்தை, என்னாச்சு நிலா, இப்பத்தான் மேலே போனேன், இவன் ஏதோ கீழே சப்தம்னு சொன்னா, திரும்ப வரோம் என்றவள் சோஃபாவில்
நாங்கள் கிடத்தி இருந்த வனஜா சித்தியை பார்த்தாள். பின், என்னாச்சு இவளுக்கு என்று கேட்டாள். நான் நடந்ததை சொன்னேன். யாராவது தள்ளிவிட்டு தான் இவ விழுந்திருக்கணும் என்றாள். நீயா கற்பனையில ஏதாவது சொல்லாதம்மா. யார் இங்க வந்து அவங்கள தள்ளிவிட போறாங்க? தவறித்தான் விழுந்திருப்பாங்க என்றவன் என் பக்கம் திரும்பி, என்ன நிலா, நான் சொல்றது சரிதானே என்று கேட்டான். அவன் என்னுடன் பேச விரும்புகிறான் என்பது எனக்கு புரியாமல் இல்லை. அத்தை கொஞ்ச நேரம் வனஜா சித்தியை பார்த்து கொண்டே இருந்தாள். என் எதிர் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள். உள்ளே மாமாவின் குரலை விட அம்மாவின் குரல்தான் வேகமாய் ஒலித்தது. கொஞ்ச நேரத்தில் மாமா வெளியில் வந்தார். என்னை பார்த்தவர், நிலா, என் கூட வா, அத்தையை பார்த்துட்டு வந்துடலாம் என்றார். உண்மையிலேயே நான் பயத்தில் தான் அத்தையை பார்க்கவில்லை. ஏதாவது என் மனதுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லி சங்கடப்படுத்தி விடுவாள் என்கிற எண்ணத்தில் தான் நான் அவரை பார்ப்பதை வந்ததில் இருந்தே தள்ளி போட்டேன். வனஜாவுடன் போய் பார்க்கலாம் என்றுதான் இருந்தேன். அத்தையின் அறைக்கு செல்ல நான் மாமாவுடன் நகர, மாமா, நிலா சாப்பாடு கொண்டு போன நிலா சாப்பாடு கொண்டு போன தங்கம்மா கிட்ட அத்தை சொல்லி இருக்கா. நிலா ரொம்ப பெரிய பெரிய மனுஷி ஆயிட்டாளா, என்னை வந்து பார்க்க கூட முடியாதான்னு என்றார். நான், மாமா அம்மா கிட்ட பேசிட்டீங்களா என்று கேட்டேன். மாமா, நான் பேச பீடிகை போட்டதுமே உங்க அம்மா பிடிச்சிட்டா. ஏண்டா, நிலாவை நீயே மருமகள் ஆக்கிக்கணும்னு ஒரு எண்ணம் உனக்கு இப்ப வந்திருக்கோன்னு என் முகத்துல வச்ச பார்வையை எடுக்காம கேட்டா. உங்க அம்மா பத்தி தான் உனக்கு தெரியுமே, நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சுழுவா கண்டுபிடிச்சிடுவா. நீ புத்திசாலித்தனமா இவ்வளவு திட்டம் போடும்போது உன்னை பெத்தவா அவளுக்கு எத்தனை சாமர்த்தியம் இருக்கும். என்னதான் சொன்னாங்க? எதுக்கு தள்ளி போடணும்? இன்னைக்கே சாப்பாட்டு நேரத்துல எல்லாரையும் வச்சுட்டு பேசிடுவோம்னு சொல்லிட்டா. நிலா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. என்னோட புது கோரிக்கையை வச்சுட்டு எல்லாம் ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. என்னால் உனக்கு உதவ முடியாம போயிடுமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டோ என்றார். மாமா சொன்னது என்னை இன்னும் கலவரப்படுத்தி விட்டது. இதற்குத்தான் வர சொல்லியிருக்கிறார்கள் என்று யோகம் செய்திருந்தால் வராமலே இருந்திருக்கலாமே. கீழ்த்தளத்திலேயே இருந்த அத்தையின் அறையை அடைந்து விட்டோம். மாமா கதவை மெல்லமாக தட்ட, யாரு என்கிற கணீர் குரல் கேட்டது. நான் தான் கண்ண, நிலா வந்திருக்கா என்றார். கொஞ்ச நேரம்தான் கதவு திறந்தது. பூ வேலைப்பாடு செய்த நீண்ட இரவு உடையில் அத்தை. கொஞ்ச நேரம் முன்னால் கேட்ட குரலுக்கு சம்பந்தமே இல்லாத தோற்றம். என்னை பார்த்ததும் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் வந்து போனது. உள்ளவா நிலா என்றபடி கட்டிலுக்கு போனாள். அமர்ந்தவள் அருகில் நான் செல்ல என் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். தோற்றத்திற்கும் வயதிற்கும் ஒட்டாத பலம் கைகளில் என் கூந்தலில் கை வைத்து தடவி விட்டாள். நீ வந்ததுமே வருவேன்னு நினைச்சேன். என்னை மறந்துட்ட போல. நீ வந்திருக்கேன்னு தங்கம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? அத்தையின் குரலில் உண்மையிலேயே வருத்தம் தெரிந்தது. அப்படியெல்லாம் இல்ல அத்தை. எல்லாரையும் போல நான் உன்னை நினைக்கல. இந்த கோட்டை வீட்டோட ராணி நீ. அத்தையின் முகத்தில் இருந்த வயதின் ரேகைகள் என்னை பயமுறுத்த கூடியதாக இருந்தது. கோட்டைக்கு நான் ராணியானாலும் உங்களுக்கு நான் நிலாதான் என்றேன். அத்தை சிரித்தாள். நிலா, நீ நல்லா பேசுற. சின்ன வயசுல நீ வெடுக்கு வெடுக்குன்னு யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவ. ரொம்ப புத்திசாலியா பெரிய ஆளா வருவேன்னு அப்பவே எனக்கு தெரியும். நீ படிக்க போனதுமே சந்தோஷப்பட்ட. ஆனா உன்னோட வாழ்க்கை இந்த கோட்டை வீட்டில் முடியணும்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? அத்தை சொல்லியபடியே என் கைகளை அழுத்தி பிடிக்க எனக்கு உடம்பெல்லாம் ஒரு உதறல் போட்டது. அத்தையின் கைகளில் எப்பொழுதுமே ஒரு சூடு இருக்கும். அத்தை மெல்ல என் கூந்தலை தடவினாள். உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறா. ஏற்கனவே சுரேஷ் தான் மாப்பிள்ளைன்னு முடிவாயிடுச்சு. உனக்கு அவனை பிடிக்கலையா? ஆமாம். அதற்குள் அத்தைக்கு செய்தி எப்படி வந்தது என நான் நினைக்கும் முன் அடுத்த இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டாள். கண்ணன் மாமா பக்கம் திரும்பினாள். முதல்லையே உனக்கு இவளை மருமக ஆக்கிக்க விருப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல? புதுசா ஒரு பிரச்சனையை இப்ப கிளப்பி விட்டுருக்க. அண்ட் அத்தை கேட்ட துணியில் மிரண்டது நான் மட்டுமல்ல, மாமாவும் தான். இப்பொழுது அவர் அம்மாவிடம் பேசிவிட்டு நேரே என்னை அழைத்து கொண்டு அத்தை அறைக்கு நேரே வந்திருக்கிறார். அதற்குள் எப்படி செய்தி வந்திருக்கும்? நான் ஒருவித பீதியுடன் அத்தையை பார்த்தேன். அத்தை என் முகத்தில் இருந்த கேள்வியை படித்தவள் போல், எனக்கு எப்படி அதுக்குள்ள தெரியும்னு யோசிக்கிறையா? இந்த வீட்டுல சின்ன அசைவு கூட எனக்கு தெரியாம நடக்காது. ஆமா, உனக்கு வேற மாதிரி பிரச்சனை ஏதும் இல்லையே? இல்லை என்று சட்டென்று சொன்னேன். வேறு ஏதும் யோசனைக்கு இடம் தராத வேகத்தில். அத்தை சிரித்தாள். அத்தையின் இந்த சிரிப்பு கூட எனக்கு பயத்தை தான் தந்தது.
என் கண்கள் நான் சொல்லாமலேயே அத்தையின் ஓவிய ஸ்டாண்டின் மேல் சென்றது. அத்தை பிரமாதமாக படம் வரைவாள். சித்தி குதிரையுடன் கடலில் மறித்ததற்கு சில நாட்கள் முன்னால் அவளின் முழு உருவ படத்தினை வரைந்து முடித்திருந்தாள். விருப்பம் இல்லாமலேயே சித்தி அத்தைக்கு போஸ் கொடுத்ததை பின்னாளில் அறிந்தேன். இப்பொழுது அந்த ஸ்டாண்டில் இருந்த பலகை வெல்வெட் துணியால் மூடப்பட்டிருந்தது. அது பறக்காமல் இருக்க கிளிம்பை போட்டிருந்தாள். நான் அத்தையை பார்க்க, அதை நீ பார்க்கணுமா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. ஒரு வாரம் போகட்டும். நானே உன்னை கூப்பிட்டு காண்பிக்கிறேன். சரிதானே? ம் என்ற தலையாட்டினேன். அத்தை மாமா பக்கம் திரும்பினாள். இவளை மருமகள் ஆக்கிக்க தீவிரமா இருக்க, அப்படித்தானே? ஆமாம் என்று தலையாட்டினார் மாமா. எப்படியோ நீங்க 2 பேரும் நினைக்கிறது நடந்தா சரி. அத்தை பூடகமாய் சொன்னதும் மிரண்டு போனேன். உடனே அறையை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் போல் இருந்தது. மாமாவிற்கும் அதே எண்ணம்தான் நிச்சயம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் என்றே தோன்றியது. அத்தை என்ன நினைத்தாளோ? நீ கிளம்பு நிலா, நாம திரும்ப நாளைக்கு பேசலாம் என்றாள். விட்டால் போதும் என்று மாமாவும் எழுந்தார். அத்தை, கண்ணா நீ இரு, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எழுந்த மாமா உட்கார நான் வெளியில் வந்தேன். மாமா தனியாய் மாட்டிக்கொண்டது போல் தான் எனக்கு தோன்றியது. மாமா, நான் அவரிடம் சொன்னதை சொல்லிவிடாமல் இருக்க வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டேன். அரை வாசலில் நிற்க விருப்பம் இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து மீண்டும் ஹாலிற்கு வந்தேன். வனஜா சித்தி இன்னும் உறக்கத்தில் இருந்தாள். சுரேஷ் என்னை பார்த்ததும் சிரித்தான். அவன் சிரிப்பு எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது. அவன் என்னுடன் பேசுவதை சகித்து கொள்ள வேண்டாம் என்றால் அங்கிருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். படி ஏறி என் அறைக்கு வந்தேன். அறைக்குள் கட்டிலின் மேல் என் பெட்டியும் லெதர் பேக்கும் திறந்து கிடந்தன. அவற்றையெல்லாம் மூடி வைத்து போனது நினைவில் வந்தது. கோட்டை வீட்டில் யாரும் அறைகளை பூட்டுவது கிடையாது. அறைக்கு உரியவர்கள் அனுமதி பெறாமல் யாரும் நுழைவதும் இல்லை. இருந்தும் என் அறைக்குள் யாரோ வந்து சென்றிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிந்தது. யாராக இருக்கும்? கீழே நடந்த கலைபரத்தில் எல்லோரும் இருந்ததாகத்தான் எனக்கு நினைவு. அத்தையும் சுரேஷும் மேல் இருந்துதான் கீழே வந்தார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் என் அறைக்குள் வந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த அறையில் என்ன வேலை? பெட்டியில் நான் வைத்திருந்த அனைத்தும் அப்படியே இருந்தது. ஆனால் கவருக்குள் நான் வைத்திருந்த என் சிறிய போட்டோ ஆல்பம் வெளியில் இருந்தது. யாரோ எடுத்து பார்த்திருக்கிறார்கள். பெட்டிக்குள் நான் அதை வைத்திருந்த இடம் வேறு, இப்பொழுது அது இருக்கும் இடம் வேறு. ஆல்பத்தை பார்த்தவர்கள் நான் ரமேஷுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்திருக்கலாம். மூளை குழம்ப தேவையில்லாத குழப்பங்களை மூளையில் இருந்து விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன். டாக்டரின் பெண் வந்தனாவின் நினைவு வந்தது. இத்தனை கலேபரத்திலும் அவள் கீழே வரவே இல்லையே. எப்படி இருந்தாலும் சாப்பாட்டு நேரத்தில் கீழே வந்துதான் ஆக வேண்டும். நாமே போய் பார்த்தால் என்ன? ஒன்றும் தவறில்லை என்று யோசித்தபடியே அறையை விட்டு வெளியில் வந்தேன். வந்தனாவின் அறைக்கு சென்று மெல்ல அறையின் கதவை தட்டினேன். யாரு என்று உள்ளே இருந்து ஒரு இனிமையான குரல். நிலா என்றேன். கொஞ்ச நேரத்தில் கதவு திறந்தது. இப்பொழுது புதிய சுடிதாரில் இருந்தால் பால்கனியில் நான் பார்த்தபோது கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்ததில் அவ்வளவாக கணிக்க முடியவில்லை. நான் எதிர்பார்த்ததை விட அழகாக இருந்தாள். ஹாய் என்றாள். நானும் ஹாய் என்றேன். உள்ள வாங்க நிலா என்றாள். உள்ளே சென்றேன். அறையின் கட்டிலின் மேல் 2-3 புத்தகங்கள் கிடந்தன. எல்லாமே ஆங்கில நாவல்கள். உட்காருங்க என்றாள். சுவரை ஒட்டி போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தேன். அவளும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். என்னுடைய கைகளை பிடித்து கொண்டவள். தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க வந்ததுமே வந்து பார்க்கலாம்னு தான் இருந்தேன். கீழே உங்க சொந்தக்காரங்களா இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாலே எனக்கு அலர்ஜி, அதான் வரல. எப்படி இருக்கீங்க? அப்பா அடிக்கடி சொல்வாரு. கோட்டை வீட்லேயே நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான அழகான பொண்ணுன்னு சொல்வாரு. உண்மைதான், நீங்க ரொம்ப அழகாத்தான் இருக்கீங்க. சொல்லி நிறுத்தினாள். அவள் சொன்னதும் எனக்கு முகம் சிவந்தது. நீயும் தான் அழகா இருக்க. கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க அறைக்கு வந்திருந்தேன். கதவை தட்டி பார்த்தேன், நீங்க திறக்கல. சரி, சாப்பாட்டு நேரத்துல பார்த்துக்கலாம்னு வந்துட்டேன். நான் கீழே இல்ல இருந்த என்று சொன்ன நான் அவள் முகத்தையே பார்த்தேன். முகத்தில் எந்தவித சலனமும் காட்டாமல் இருந்தாள். ஒருவேளை இவள்தான் என் பெட்டியை குடைந்திருப்பாளோ? இந்த கோட்டை வீடு உனக்கு பிடிச்சிருக்கா வந்தனா? ஏன் கேட்குறீங்க? நம்மள மாதிரி மாடர்ன் பெண்களுக்கு இந்த மாதிரி படு நிசப்தமா இருக்கிற வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நிலா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே நிரந்தரமா தங்கிடலாம்னு கூட தோணுது. அவள் சொன்ன தொனி எனக்கு வியப்பை தந்தது.
அவள் முகத்தில் ஏதோ ஒரு தீவிர சிந்தனையின் ஓட்டப்புள்ளிகள் தெரிந்தன. நான் எழுந்தேன். வந்தனா, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். அவளும் எழுந்தாள். அந்த அறையை விட்டு நான் வெளிவந்து வராண்டாவில் நடந்தபோது அவள் தன் அறையின் உட்புறம் தாழிட்டு கொள்ளும் சப்தம் கேட்டது. சித்தி லைப்ரரிக்கு போவதாக சொல்லிவிட்டுத்தான் போனாள். அதன்பின் படியில் கிடந்த சித்தியைத்தான் பார்த்தேன். லைப்ரரியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? லைப்ரரிக்குள் போய் பார்த்தால் என்ன என்ற எண்ணம் எழுந்தது. அடுத்த தளத்திற்கு செல்லும் படியில் ஏறினேன். அந்த நிசப்தத்தில் என் காலடி ஓசைதான் பெரியதாக கேட்டது. லைப்ரரியின் வாசல் கதவுகள் இரண்டும் திறந்தே கிடந்தன. வழக்கமாக வெளியில் பூட்டாமல் சும்மா தாழ் போடப்பட்டிருக்கும். யார் வேண்டுமானாலும் உள்ளே போய் புழங்கிவிட்டு வெளியில் வரும்போது மறுபடியும் தாழ் போட்டுவிட்டு வரலாம். வாரத்திற்கு ஒரு முறை எங்கள் வீட்டு வேலைக்காரி சுத்தம் செய்வாள். லைப்ரரிக்குள் எதையோ பார்த்து சித்தி பயந்திருக்க வாய்ப்பு உள்ளதாகவே எனக்கு தோன்றியது. மெல்ல என் பார்வையை சுற்றி விட்டேன். படு நேர்த்தியாக இருந்த எங்கள் லைப்ரரி என்னையே பிரமிக்கத்தான் வைத்தது. லைப்ரரியை நானே ரசித்து கொண்டிருந்த வேளையில்தான் அது கண்ணில் பட்டது. ஒரு புத்தகம் தரையில் கிடந்தது. எடுத்தேன். இதுவரை என் கண்ணில் படாத புத்தகம். அச்சிடப்பட்ட புத்தகம் இல்லை. உள்ளே இருந்தது கையெழுத்து பிரதி. அட்டை காலிக்கோ பைண்ட் செய்யப்பட்டிருந்தது. உள்ளே படங்களுடன் சில பக்கங்கள் கையெழுத்தில் ஒரு நளினம் இருந்தது. நிச்சயம் ஒரு பெண்ணின் கையெழுத்துதான். ஆனால் அகால மரணமடைந்த என் சித்தியின் கையெழுத்தோ என் அம்மாவின் கையெழுத்தோ இல்லை. படங்களை பார்த்தேன். கோட்டை வீடு பல கோணங்களில் வரையப்பட்டிருந்தது. வடிவமைப்பு மற்றும் கட்டப்பட்ட வருடம் மற்றும் அதன் விவரங்கள் பின் பக்கங்களில். சில படங்கள் அந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்களில். கோட்டை வீட்டு பெண்களின் படங்கள் வரிசை கிரமமாக வரையப்பட்டிருந்தன. கொள்ளுப்பாட்டி, பாட்டி, அம்மா வரிசையாய் பார்த்து கொண்டே வந்தேன். கடைசியில் என் படம். இது என்ன வரிசை? யார் எதற்காக இந்த கையெழுத்து பிரதியை தயார் செய்திருப்பார்கள்? யோசித்துக் கொண்டு இருந்த வேளையில் என் கண்முன் ஏதோ விருட்டென்று நகர நிமிர்ந்தேன். கடைசி புத்தக இடுக்கில் யாரோ நகர்ந்தது நகர்ந்து போனது போல் தெரிய அதிர்ச்சி அடைந்து தைரியத்தினை வரவழைத்து கொண்டு, யாரது என்ற குரல் கொடுத்தேன். மெல்லிய சிரிப்பொலி. நான் திகிலில் உறைய அந்த சிரிப்பும் நின்றது. புத்தகத்தினை இரண்டாவது ராக்கில் ஒரு இடத்தில் சொருகினேன். புத்தகம் வைத்த இடத்தினை நினைவில் பதித்து கொண்டேன். என் பின்னால் யாரோ விரைந்து சென்றது போல் தோன்ற வேகமாய் திரும்பினேன். லைப்ரரியின் வாசல் கதவு லேசாய் ஆடியது. வேகமாய் வாசல் பக்கம் ஓடிப்போய் பார்த்தேன். யாரையும் காணோம். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாய் புரிந்தது. நான் உள்ளே வரும்போதே யாரோ இருந்திருக்கிறார்கள். என்ன காரணத்தினாலோ தாங்கள் யார் என்று என்னிடம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. வாசலில் நிழலாட நிமிர்ந்தேன். எங்களின் குடும்ப டாக்டர். என்ன நிலா, வந்து 2 நாள்லயே கோட்டை வீடு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சா என்று சிரித்து கொண்டே கேட்டார். அப்படி இல்ல, கோட்டை வீட்டு லைப்ரரியை யாராவது புழங்குறாங்களா, இல்ல புத்தகங்கள் எல்லாம் தனிமையில வாடுதான்னு பார்க்க வந்தேன் என்றேன் சிரித்து கொண்டே. அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. நான் சொன்னதை அவர் ரசிக்கவில்லை என்பது மட்டும் புரிந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் திடீரென்று மனதில் எழுந்தது. ஒருவேளை டாக்டர் தான் நான் வரும்போது உள்ளே இருந்ததோ? அப்படி இருந்திருந்தால் என்னை கலவரப்படுத்திவிட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர், நீங்க எப்ப புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்க? உங்க தாத்தா காலத்திலிருந்தே சில முக்கியமான மருத்துவ புத்தகங்களை இங்க வாங்கி வச்சிருக்கார். எப்பவாவது அந்த புத்தகங்களை புரட்ட மேல வருவேன் என்றார். சரி டாக்டர், நான் கீழே போறேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தேன். கீழே வந்தபோது வனஜா சித்தி எழுந்து உட்கார்ந்திருந்தாள். எங்க போன நிலா? இவ எழுந்த உடனேயே உன்னத்தான் கேட்டா என்றாள் அத்தை. வனஜா சித்தி. நிலா என்றபடியே எழுந்தாள். கால்ல வலி இருக்கா சித்தி? வலி இல்லாம இல்ல. சித்தி சொல்லி கொண்டிருந்த வேளையில் அத்தை, நிலா, நான் மேலே போறேன், இவளை தனியா விட்டுட்டு போக வேண்டாம்னு தான் இங்க உட்கார்ந்திருந்தேன் என்றாள். சிவராமன் அண்ணன் எங்க? அவன் இப்பதான் மேலே போனான் என்றாள். அத்தை போனதும் நான் வனஜா சித்தி அருகில் உட்கார்ந்தேன். சித்தியின் கால்களை பார்த்தேன். வலது காலில் வீக்கம் இருக்கத்தான் செய்தது. நிலா என்றாள். சொல்லு சித்தி. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நிலா. இங்க ஏதேதோ நடக்குது. எப்படி விழுந்தீங்க சித்தி? நானா விழல நிலா, யாரோ என்னை தள்ளி விட்டாங்க என்றாள் கண்களில் பீதி தெறிக்க. என்ன சொல்றீங்க சித்தி? ஆமாம் நிலா, லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். உள்ள போனதிலிருந்தே ஒரு உணர்வு, யாரோ இருக்கிற மாதிரியே. எழுந்து பார்த்தேன். நான் எழுந்த உடனேயே ரேக் பின்னாடி யாரோ ஓடுனா மாதிரி இருந்தது.
அப்பத்தான் நம்ம கோட்டை வீட்டு பரம்பரை பத்தி கையால எழுதியிருந்த புத்தகம் ஒன்று பார்த்தேன். அதை புரட்டிட்டு இருக்கும்போது பெரிய கருப்பு அங்கி போட்ட உருவம் வேகமா ஓடி வந்தது. நான் பயந்து போய் வெளியில ஓடி வந்தேன். மாடிப்படிக்கிட்ட வந்தப்போ என் பின்னாடி அந்த உருவம் கை வச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். நல்ல வேளை கையை ஊனாம இருந்தேன், இல்லைன்னா கை உடைஞ்சிருக்கும். நிலா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லிவிட்டு நிறுத்தி சுற்றமுற்றும் பார்த்தாள். நானும் பார்த்தேன். யாரும் எங்கள் பேச்சை கேட்க இல்லைதான். சித்தி தொடர்ந்தாள். யாரோ நம்ம கோட்டை வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாமையே இருக்காங்க என்றாள். அவள் சொன்னது அர்த்தம் இல்லாதது போல் இருந்தாலும் எனக்குள்ளும் அந்த எண்ணம் எழாமல் இல்லை. மாமாவிடம்தான் தனியாக பேசி பார்க்க வேண்டும். சித்தி, அந்த உருவம் உங்களை பயமுறுத்த வேண்டியதன் அவசியம் என்ன? உன் கூட நெருக்கமா இருக்கேன்ல, எனக்கு என்னமோ நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் தோணுது. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சமையல் அறையில் இருந்து வேலைக்காரி வெளியில் வந்து ஹாலில் இருந்த மணியை அடித்து ஓசை எழுப்பினாள். சாப்பாடு தயார் என்று அதற்கு அர்த்தம். அம்மா சாப்பாட்டு நேரத்தில் மாமாவின் கோரிக்கையை பேசப்போவது எனக்கு நினைவில் வந்தது. அங்கு என்ன பூகம்பம் வெடிக்கப் போகிறதோ? நானும் சித்தியும் சாப்பாட்டு மேஜைக்கு போனோம். ஆனால் எங்களுக்கு முன்னாலேயே மாமா அங்கே உட்கார்ந்திருந்தார். அவர் பசி தாழ மாட்டார். என்னை பார்த்ததும் தன் முகத்தில் மெல்லிய புன்னகையை தவழ விட்டார். ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள். மேஜையை அனைத்து வித உணவு வகைகளும் ஆக்கிரமித்து இருந்தன. சுரேஷ் எனக்கு எதிர்பக்கம் உட்கார்ந்து என்னையே பார்க்க ஆரம்பித்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கனவுகள் உடையப் போகின்றன என்று தெரிந்தால் இப்படி சிரிக்க மாட்டான். எல்லோரும் வந்துவிட்டார்கள். டாக்டரின் பெண்ணும் வந்துவிட்டார். டாக்டர் பக்கத்தில் உட்கார்ந்தாள். அம்மா மெல்ல நடந்து வந்தாள். வந்தவர் மாமாவின் பக்கத்தில் உட்கார்ந்தார். என் பக்கத்தில் இருந்த இருக்கை காலியாகவே இருந்தது. சமையல்கார அம்மா பரிமாற ஆரம்பிக்க, அம்மா, பெரிய அத்தைக்கு சாப்பாடு போயிடுச்சா என்று கேட்டார். சமையற்கார அம்மா, கொடுத்துட்டு வந்துட்டம்மா என்றபடியே பரிமாறத் தொடங்கினார். அப்பா வழக்கம் போல் ரொம்பவும் மௌனமாக இருந்தார். சுரேஷ் சாப்பிடுவதில் கவனம் செலுத்தாமல் என்னை கண்களாலேயே விழுங்கிக் கொண்டிருந்தான். அம்மா மெல்ல கனைத்தாள். எல்லோரும் அம்மாவை பார்த்தார்கள். நிலாவுக்கு நிச்சயம் பண்ணதுல இப்போ ஒரு புதிய பிரச்சனை கிளம்பி இருக்கு என்று சொல்லி நிறுத்தினார். நான் சுரேஷ் முகத்தை பார்த்தேன். அவன் முகம் விஷயம் அறியாமலேயே இஞ்சி தின்ற குரங்கு போல் ஆனது. அம்மா தொடர்ந்தாள். கண்ணனுக்கு இந்த சம்பந்தம் பேசினதுல விருப்பம் இல்லை. எல்லோர் பார்வையும் கண்ணன் மாமாவின் மேல் விழுந்தது. அத்தை மாமாவை எரித்து விடுவது போல் பார்த்தாள். அம்மா, தன்னோட பையனுக்கு நிலாவை கட்டி வைக்கணும்னு பிரியப்படுறான். நிலாவுக்கும் இதுல விருப்பம் இருக்கும் போல தெரியுது என்றாள். சுரேஷைத்தான் பார்த்தேன். அவன் கொஞ்சம் விட்டால் அழுது விடுவது போல் இருந்தான். நான் ஊருக்கு வந்ததில் இருந்தே அவன் என்னை மனதில் ஆசை பொங்க பார்த்து கொண்டிருக்கிறான். பேச வந்தும் நான் 2 முறை தவிர்த்து போயிருக்கிறேன். ஆனால் அந்த அத்தையின் முகமோ அஷ்டகோணல் ஆனது. அன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இதே மாதிரி பேசும்போதே தன்னோட விருப்பத்தை சொல்லி இருக்கலாமே. நிலாவை கூட்டிட்டு வர வேகமா போகும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆகும்னு. மாமா இதற்கு கொஞ்சம் பதில் சொல்லவில்லை. இப்படி கூப்பிட்டு வந்து சம்பந்தம் பேசி அசிங்கப்படுத்த வேண்டாம் என்றாள் அத்தை கோபமாக. இங்க யாரும் வெளி மனுஷங்க இல்ல, ஏதோ சின்ன தவறு நடந்து போச்சு. அம்மாவின் குரல் அதிகார துணியில் இல்லை. இப்படி இறங்கி பேசி நான் பார்த்தது இல்லை. எதையும் ஒரு தகவலாகத்தான் வெளிப்படுத்துவாள். டாக்டர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்கள டென்ஷன் பண்ணாதீங்க என்றதும் அத்தைக்காரி கொஞ்சம் கோபமாகவே, டாக்டர், இது எங்க குடும்ப பிரச்சனை, நீங்க கொஞ்சம் சும்மா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்றாள். அம்மாவின் முகம் கடுமையானது. டாக்டர் வெளியாள் கிடையாது, அவரும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். இது மாதிரி அவர் மனசு நோகிற மாதிரி பேசக்கூடாது. சரி, என் பையன் மனசுல ஒரு வாரமா என்னென்ன கனவுகளை வளர்த்துட்டு இருப்பான். இப்ப திடுதுப்புன்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க, அவன் மனசு நொந்து போகாதா? அதுக்காக டாக்டரை மரியாதை குறைவா பேசுறதா? நல்லா மரியாதை பண்ணுங்க. எனக்கு அதுல என்ன குறைஞ்சிட போகுது? அவர் பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கூட நீங்க நிலாவுக்கு பேசலாமே. அத்தை இப்படி வேகமாக பேசியதும் அம்மா எழுந்து விட்டாள். வேலைக்கார அம்மாவை பார்த்தாள். அவர் அருகில் போக தாங்கி பிடித்து கொண்டு அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். எனக்கு தர்ம சங்கடமாக போனது. நான் மாமாவை பார்த்தேன். மாமா ஒன்றும் பேசாமல் மெல்ல சாப்பிடத் தொடங்கினார். டாக்டர் சமையற்கார அம்மாவை பார்த்து, அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது, உள்ள கொண்டு போய் கொடுத்துடுங்க என்றார். அம்மா காதில் அது விழுந்திருக்கும் போல திரும்பியவர்,
அதெல்லாம் வேண்டாம். ஒரு வேளை சாப்பிடலைன்னா செத்துட மாட்டேன் என்றார். மாமா என்னை பார்த்தார். அவரின் பார்வையில் அர்த்தம் எனக்கு புரிந்தது. நான் அவசரமாய் சாப்பிட்டுவிட்டு அம்மாவின் தட்டை எடுத்து சாதத்தில் குழம்பை ஊற்றி பிசைந்து கொண்டு உள்ளே எடுத்து சென்றேன். அம்மா என்னை பார்த்த பார்வை என்னை தட்டுடன் எதிர்பார்க்கவில்லை போல் இருந்தது. என்ன நிலா, இதை சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. நான் வேணும்னா ஊட்டி விடட்டுமா என்று அவர் கோபத்தை குறைத்து சகஜ நிலைக்கு மாற்ற கேட்டேன். அம்மா இன்னும் அந்த நிலைமை வரல என்றபடியே தட்டை வாங்கி கொண்டார். அதற்கு மேல் நான் அங்கு நிற்க விரும்பவில்லை. மாமா இன்னும் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சுரேஷ் என்னை ஒருவித ஏக்க பார்வை பார்த்தான். நான் முன் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு வெளியே வந்த டாக்டரின் பெண் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். நீங்க நிம்மதியா பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தீங்க. கல்யாணம்ங்கிற பேர்ல உங்க பேரை போட்டு எல்லாரும் உருட்டுறாங்க. டென்ஷனா இல்ல? நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? சொல்லுங்க என்றேன். சொல்லிக்காம ஓடி போயிடுவேன். நான் சிரித்தேன். அதனால பிரச்சனை பெருசுதான் ஆகும். எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன, பட்டணத்துல உங்களுக்கு ஒரு ஆண் சிநேகிதன் கூட ஏற்படலையா? இல்ல, நான் படிக்கத்தான் போனேன். நான் சொன்ன இந்த பதிலை அவள் ரசிக்கவில்லை என்பதை அவள் முகமே சொன்னது. கொஞ்சம் வேலை இருக்கு, நாம அப்புறம் பேசலாம் என்றபடியே எழுந்த நான் என் அறைக்கு போனேன். எனக்கு ஒரு அதிர்ச்சி அங்கு காத்திருந்தது. என் பெட்டி கட்டில் மெதையின் மேல் குப்புற கிடந்தது. என் உடைகள் மற்றும் பொருட்கள் கட்டிலிலும் தரையிலும் களைந்து கிடந்தன. எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. யார் சாப்பாட்டு நேரத்தில் இங்கு வந்திருப்பார்கள்? நான் கீழே போன போது பெட்டியை மூடிவிட்டு போனது நினைவில் வந்தது. நான் கீழே போன உடனேயே யாரோ வந்து இங்கு குடைந்து விட்டு போயிருக்கிறார்கள். எதை தேடி வந்தார்கள், எதை தேடினார்கள்? குழப்பமாய்த்தான் இருந்தது. அம்மாவிடம் சொல்லலாமா? வேண்டாம், இருக்கும் சிக்கல்கள் போதும். இதை வேறு சொல்லி பெரிதாக்க வேண்டாம் என்ற மனதிலேயே தீர்மானித்தவளாய் எல்லாவற்றையும் மீண்டும் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். சாப்பாட்டு நேரத்தில் யார் கடைசியாய் வந்தார்கள்? டாக்டரின் பெண்தான். ஒருவேளை அவள் என் அறையை குடைந்து இருப்பாளோ? அவளுக்கு இதில் எந்த அவசியம் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் முழுமையாக அவளை சந்தேக பட்டியலில் இருந்து நீக்க வேண்டாம். வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருக்குமோ? அப்பொழுதுதான் எனக்கு அது உரைத்தது. அவசரமாய் அதை பத்திரப்படுத்தி இருந்த அலமாரியின் துணிகளுக்கு இடையில் பார்த்தேன். அடைத்து வைக்கப்பட்டிருந்த என் கைபேசி பத்திரமாய் இருந்தது. நான் நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளையில் பத்திரப்படுத்தி இருந்த இன்னொன்று காணாமல் போயிருப்பதை அறிந்தேன். அவசரமாய் ஊருக்கு கிளம்பும்போது நானும் ரமேஷும் எடுத்துக்கொண்ட போட்டோ. எனக்கு படபடப்பு அதிகமாகிவிட்டது. முதலிலேயே ஒரு முறை என் அறைக்குள் நுழைந்த யாரோ இப்படி கலைத்து போட்டுவிட்டு போக நான் போட்டோவை மட்டும் தனியாக எடுத்து துணிகளுக்கு இடையில் பத்திரப்படுத்தினேன். பின் எடுத்து பெட்டியில் வைத்தேன். அது அம்மாவின் கண்ணில் பட்டால் தொலைத்து எடுத்து விடுவாள். ரமேஷுடன் நான் இருக்கும் அந்யோன்யமே எங்களுக்குள் இருக்கும் உறவை சொல்லிவிடும். முதல் நாள் யாரோ குடைந்த போதே கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு இருந்திருக்க வேண்டும். அம்மாவிடம் இப்பொழுது போய் சொன்னால் முதல் தடவை நடந்த போது ஏன் சொல்லவில்லை என்று குறுக்கு கேள்வி கேட்பாள். எந்த பதிலும் சொல்லி தப்பிக்க முடியாது. பலவித யோசனைகளுக்கு நடுவே ரமேஷ் நினைவுகள் என்னை பற்றி கொண்டது. எனக்கு ஊரில் இருந்து தகவல் வந்ததும் ரமேஷ் தவித்து போனார். ஊருக்கு கட்டாயம் போகணுமா நிலா? நானும் வந்துடுவா? சரிதான், நானே நம்மளை பத்தி எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூட வேற வரேன்னு சொல்றீங்க. சரிதான், பொட்டுன்னு போட்டு உடைச்சிடு. என்ன தூக்கி போட்டு உடைச்சிடுவாங்க. அப்படியா? எப்படி தூக்கி போடுவாங்க என்று கேட்டபடியே பக்கத்தில் வந்து என் இடுப்பில் கையை வைத்து தூக்க எத்தனித்தான். பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டேன். என்னை தனியே அனுப்ப மனமே இல்லை. ரயில் ஏற்ற வந்தவன் ரயில் கிளம்பும் வரை ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டே இருந்தான். என்னை பிரிய போகும் ஏக்கம் அவன் கண்களில் தெரிந்தது. ஜன்னல் வழியே என் கையை பற்றி கொண்டு பிளாட்பாரம் முடியும் வரை நகர்ந்து கொண்டே இருந்த ரயிலுடன் பிரிய மனமில்லாமல் விரைந்து வந்தான். ரயில் வளைவில் திரும்பும் போது பார்த்தேன். அங்கேயே நின்று கொண்டிருந்தான். வந்ததில் இருந்து அவனுடன் பேசவே இல்லை. என் மீது பயங்கர கோபத்தில் இருப்பான். அறையின் கதவை மூடிவிட்டு எனது கை போனை திறந்தேன். சுத்தமாய் சிக்னல் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் போனால்தான் பக்கத்து டவரில் இருந்து சிக்னல் கிடைக்கும். வீட்டு போன் அம்மாவின் அறையில் இருக்கிறது. அங்கிருந்தும் பேச முடியாது. ஏதாவது காரணம் சொல்லி மாமாவை அழைத்து கொண்டு திருநெல்வேலி போய்
போனும் செய்துவிட்டு அப்படியே ஒரு மின் அஞ்சலும் அனுப்பினால் நன்றாய்த்தான் இருக்கும். பாவம், நிச்சயம் ஒரு செய்தி கூட இல்லை என்று துடித்து போயிருப்பான். யோசித்தபடியே படுக்கையில் உட்கார்ந்தேன். கை போனை அடைத்து மீண்டும் பத்திரப்படுத்திவிட்டு படுக்கலாமா என்று யோசித்த வேளையில் கதவு தட்டப்பட்டது. எழுந்து போய் திறந்தேன். டாக்டரின் பெண். உள்ளவா என்று நகர்ந்து வழியை விட்டேன். உள்ளே வந்தவள் சுவாதீனமாய் படுக்கையில் உட்கார்ந்தாள். சொல்லு வந்தனா, தொந்தரவு பண்ணிட்டனா? அதெல்லாம் இல்ல. அப்பா என்னை இங்க அழைச்சிட்டு வரும்போதே முதல்ல சொன்னது இதுதான். வந்தனா, இது நம்ம வீடு இல்ல, கோட்டை வீடு. அறையோட கதவை தாழ்பால் போடக்கூடாதுன்னு. நாம சின்ன பொண்ணுங்க, நாம அது மாதிரி இருக்க முடியுமா? அவள் சுற்றி எங்கு வருகிறாள் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் வந்த நோக்கத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீலா அப்பா மருந்து வாங்க திருநெல்வேலி கிளம்ப போறாரு. நான் மெயில் செக் பண்ண போறேன். நீங்களும் வரீங்களான்னு கேட்கத்தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் இல்ல? வேலை இருக்குதான். ஆனா நான் உன்ன மாதிரி பொட்டுன்னு கிளம்பிட முடியாது. அம்மா கிட்ட முதல்ல அனுமதி கேட்கணும். என்னால புது பிரச்சனை வேற கிளம்பி இருக்குல்ல. உங்க தீர்மானம் சரிதான். அவங்க இஷ்டப்படி நாம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனாலும் உங்க அத்தை என்னை சம்மந்தப்படுத்தி பேசினது எனக்கு பிடிக்கல. அவங்க குணமே அப்படித்தான். வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட என்ன நிலா, நான் சின்ன பொண்ணு. உங்ககிட்ட என் மனசுல இருந்ததை சொன்னேன். அதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு எங்க கூட வரதா இருந்தா சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்க. அவள் போவதும் சரிதான். மாமாவோடு கிளம்பினால் அத்தையின் கோபம் இன்னும் அதிகமாகிவிடும். ஒரு நிமிஷம் இரு என்று அம்மாவின் அறைக்குள் சென்றேன். என்ன என்றாள் அம்மா என்னை பார்த்து. டாக்டர் திருநெல்வேலி போறாரு. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. கூட போயிட்டு வந்துடுறேன். அவர் பொண்ணு வருதில்ல? ஆமா. போயிட்டு வா. வேறு ஏதும் பேசவில்லை. கண்களை மூடிக்கொண்டார். டாக்டரின் கார் பழைய அம்பாசிடர் கார். மின்னல் மாதிரி பறந்தது. வந்தனா முன்னால் உட்கார்ந்து கொண்டாள். என்னைத்தான் முதலில் அங்கு உட்கார சொன்னாள். நான் தான் பரவாயில்லை, நீயே உட்காரு என்று சொல்லிவிட்டு பின்னால் வந்துவிட்டேன். காரணம் இல்லாமல் இல்லை. டாக்டருடன் பேசுவதை தவிர்க்கத்தான் அப்படி செய்தேன். தேவையில்லாத பேச்சில் நான் ஏதும் உளறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். இருந்தாலும் கார் மெயின் ரோடு வந்தவுடன் ஆரம்பித்து விட்டார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.